மிஸ் மை டேட் ஆக்சுவலி எவ்ரி செகண்ட் எப்போவுமே ஆக்சுவலி அது வந்து நம்ம நார்மலாக போக முடியாது. இப்போ நம்ம கூட தான் இப்போ நான் நினைக்கிறதுனா என் கூட தான் இருக்கார், எங்கேயோ ஷூட்டிங் போயிருக்காரு இல்லை பக்கத்தில். அதை அந்த திங்கிங்கில் தான் இப்போ வரைக்கும் அந்த மென்டல் தான். இப்போ வீட்டுக்கு போனாவோ தனியாக இருக்கும்போது ஃபோட்டோ பார்க்கும்போதெல்லாம் இஸ் நாட் வித் அஸ்ல அப்படின்னு சொல்லி தோணும். இல்லைல்ல அப்பா கூட, பட் ஏதாவது சம் ஃப்ளாஷ் மூமெண்ட் இந்த டைமில் அவர் இருந்தது தானே அதை கேட்டிருக்கலாமே. இப்போ எல்லாருக்குமே அது தோணும். இப்போது இப்போ அப்பா அம்மா இல்லாதவங்களுக்குலாம் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு இப்போது டக்குன்னு இப்போ நம்ம கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா, இது நம்ம அப்பா இருந்தாருன்னா என்னடா அப்பா கிட்ட கேட்டிருப்பாங்கல்ல, அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லியிருப்பார். இப்போ நான் அப்பா இருந்தாருன்னா எப்படி சொல்லியிருப்பார் இதை, அவர் மென்டலில் நம்ம எப்படி இப்போ என்ன சொல்கிறது, இந்த மாதிரி திங்கிங்லாம் ஒரு ஃப்ளாஷ் ஆக்சுவலி. இந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து நம்ம அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற போது நான் வந்து அவர் என்கிட்ட சொல்லிடுறது எப்போவுமே உடஞ்சி போயிடாது, எப்பவுமே இருந்தாலும் கெத்தாக இருந்துகிட்டே இரு, உன் கூட இருக்க. அதே மாதிரி சொல்ல எப்போவுமே அப்பா கிட்ட எதாக இருந்தால் ஷேர் பண்ணி. இப்போ அவர் இல்லாத பட்சத்துலனா ஒரு ஃபோட்டோ அவரை பார்த்து எங்கேயா ஒர்க் போனாலும் சரி, அந்த கம்பெனிக்கு போனாலும் சரி, வீட்டுக்கு வந்தாலும் யூஸ் டு ஷேர். இப்போ இதுமாதிரி போனால் நல்லாயிருக்கு, நைட்டு தூங்கும்போது பேசிட்டு படுக்கிறது, சரி கூட இருக்கிற மாதிரி அந்த ஒரு திங்கிங் எப்போவுமே மிஸ் பண்ணிட்டு தான். இப்போ படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, என்ன பையா நாளைக்கு எப்படி நாளைக்கு படம் ரிலீஸா, எங்கே போனேன் எது பண்ணேன் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவேன். இப்போ அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ ஒர்க்குக்கு வரேன்னா பார்க்கும்போது எங்கே போகிறேன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்தாருன்னு எப்படி சொல்லுவேன்னா அந்த மாதிரி அவர் ஃபோட்டோவை பார்த்து சொல்லிட்டு வரேன்.